எல்லாரின் கண்களுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது. ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது. மக்களுக்கு தேவை பக்தி, உங்களின் தேவை பகை. எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம், ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம். இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம். இந்த கட்டிடத்திற்குள்ளே 12 திருவுருவச் சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். யாருடைய சிலைகள் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்கா, மிதுனா, மஞ்சுஸ்ரீ, யோகினி, லிங்கேஸ்வர் என்ற 12 திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள். ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவச் சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா? திருக்குரானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா? இந்த தேசத்தின் பன்மைத்தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கல்தூண் எழுதப்பட்டு அதிலே விளக்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் புண்ணியவான் அல்ல, அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார். இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம், உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். காலமெல்லாம் உங்களின் தேவை தேர்தலாக இருக்கிறது, நாட்டின் தேவை வேறொன்று. நான்